பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 11/12/13 ஆகஸ்ட் 2026 3 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் பாருங்கள். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடம், பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த வந்தே மாதரம் பாடல் வந்து இப்போ முதலாக பாடப்படுது. அதுக்கு பதில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு தான் முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தீர்மானம் அதாவது அரசாணையே வந்து போட்டிருக்காங்க. தமிழ்த்தாய் வாழ்த்தை 1970 அதான் ரொம்ப முக்கியம், 1970ஆம் ஆண்டு முதல் அரசு விழாக்களில் முதலில் பாட வேண்டும் அப்படின்னு அரசாணை வெளியிட்டு அது நடைமுறைக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2021 முதல் பாடலாக பாடணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்குப்பா. ஸோ இந்த 2 இன்ஃபர்மேஷனும் ரொம்ப முக்கியம். எப்பயுமே தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படின்றது அரசு விழாவில் பாடப்பட வேணும் அப்படின்ற அரசாணை 1970 கொண்டு வரப்பட்டுருச்சு. ஸோ 2021 எப்பயுமே முதல் பாடலாக பாடணும் அப்படின்ற அரசாணையும் கொண்டு வந்துருச்சு. இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. இதான் இன்ஃபர்மேஷன். 1891 மனோன்மணியம் பே. சுந்தரனார் அவர் எழுதுனதான் இந்த நீராறும் கடல் உடுத்த பாடல். சரிங்களா? இது வந்து ஒரு நாடக நூல்ப்பா. நாடக நூலில் இருந்து எடுக்கப்பட்டது. அந்த இன்ஃபர்மேஷனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது பார்க்கலாம். அது கேட்டிருக்காங்க, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அந்த நூல் எடுக்கப்பட்ட நூல் வந்து என்ன நூல் அப்படின்னு சொல்லிட்டு, நாடக நூலா இல்லை கவிதை நூலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அது வந்து ஒரு நாடக நூலில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. வேறு இந்த அதே இன்ஃபர்மேஷன்லாம் திரும்ப சொல்லியிருக்காங்க. இந்த யூபிஐ பரிவர்த்தனைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மக்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது. அது வந்து பார்த்திங்கன்னா நிறுவனங்கள், மிகப்பெரிய நிறுவனங்கள் வந்து அவங்க செலுத்தக்கூடிய தொகைக்கு, சரிங்களா, அந்த பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், பெரிய பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், B2Bன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அமௌண்ட்டு விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வு நடைமுறைகள் சட்டம் 2007 ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வு நடைமுறைகள் சட்டம் 2007 பிரிவு 10 திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. சரி, அடுத்தது இது ரொம்ப முக்கியம். FCRA அப்படின்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். இப்போ வெளிநாடுகளிலிருந்து வரும் நிதியை முறைப்படுத்துவதற்கு இந்தியாவில் வெளிநாட்டு நன்கொடைகள், சரிங்களா, வெளிநாட்டு நன்கொடை மத்திய அரசு ஒரு நிமிஷம் இருங்க, இந்தியாவில் வெளிநாட்டு, இதான் முக்கியம். சரிங்களா? அதான் FCRAன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதான் இப்போ என்னென்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். சரிங்களா? கடந்த 1938 வெளிநாட்டு முகவர்கள், இது அமெரிக்கா சார்ந்திருக்கும். இதுதான் இன்ஃபர்மேஷன் இந்த இருக்குது பார்த்தீங்களா? ரைட். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2026ஆம் ஆண்டு சட்ட திருத்த மசோதாவில் இப்போது இவங்க கொடுத்துருக்க பாருங்களேன். அதாவது அந்த சொத்துக்களை நிர்வகிக்கும் அதிகாரியை நியமிப்பது, அந்த சொத்துக்களை மீண்டும் திரும்ப பெறுவதற்கான வழிமுறை. இப்போது வெளிநாட்டிலிருந்து ஒரு நிறுவனம் இருக்காங்க, அந்த நிறுவனம் வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? இல்லை ஏதோ ஒரு தொகை, ஒரு தனிநபரோ இல்லை ஒரு நிறுவனமோ ஒரு தொகை கொடுத்து இங்கே சொத்துக்களை வச்சுருக்காங்க, நம்ம இந்தியாவில் சொத்துக்களை வச்சுருக்காங்க. இப்போ அந்த நிறுவனம் வந்து பின்வாங்கிட்டாங்க, எங்களுக்கு வேணாம், இல்லை அந்த தனிநபர் வந்து பின்வாங்கிட்டார், அந்த FCRA பதிவுலேருந்து பின்வாங்கிட்டார், வேணாம் நாங்கள் வந்து வெளியேறிக்கிறோம் அப்படின்னு பின்வாங்கிட்டாருன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே மாநில அரசு அதிகாரி கண்ட்ரோலுக்கு வந்துடும். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஒருத்தவங்க வெளிநாட்டிலேருந்து பணம் செலுத்தி இங்கே சொத்து வாங்கியிருக்காங்க, இல்லை ஒரு நிறுவனம் சொத்து வாங்கியிருக்கு, அவங்க வேணான்னு சொல்லி அந்த FCRA சட்டத்தின் மூலமா பதிவு பண்ணாமல் திரும்ப ரிட்டர்ன் வாங்குகிற பட்சத்தில் அவங்க சொத்துக்கள் மாநில அரசு அதிகாரி கண்ட்ரோலில் போயிடும். ஆனால் இப்போ இந்த சட்ட திருத்தம் படி என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, புது சட்ட திருத்தத்தின்படி என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, அதாவது இந்த சொத்துக்கள் வந்து திரும்ப ஒப்படைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை வந்து நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் அந்த மசோதாவில் அந்த சொத்துக்களை மீண்டும் திரும்ப பெறுவதற்கான வழிமுறைகள் ஏற்படுத்துவது புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 1976 கொண்டு வரப்பட்டிருக்கு. சரிங்களா? வெளிநாட்டு நன்கொடைகள் ஒழுங்குமுறை சட்டம் ரொம்ப முக்கியம்ப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளிநாட்டு நன்கொடைகள் ஒழுங்குமுறை சட்டம் எப்போ அப்படின்னா 1976. இந்த பாப்பியல் மண்டே நீரிணை வந்து ரொம்ப முக்கியம்ப்பா. என்னென்னா, இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ ஹொர்முஸ் நீரிணை இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹொர்முஸ் நீரிணைக்கு கீழே தான் இந்த பாப்பியல் மண்டப் நீரிணை இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த
போர் சூழல் காரணமாக அதுவும் வந்து மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய கடற்படை கப்பல்கள் திரிசூல், ஐஎன்எஸ் திரிசூல், ஐஎன்எஸ் ஆதித்யா, இந்த 2 கப்பலோட உதவியோட திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம இந்திய கப்பல்கள் எல்லாம் பாதுகாப்பாக வெளிவர்றதுக்கான உதவி பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ரைட். இந்த இதுப்பா ரொம்ப முக்கியம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த போதனா சிவானந்தன், ஸ்ரேயஸ் ராயல், இது 2 பேரும் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இதில் போட்டியோட வரலாற்றை மகளிர் பிரிவில் இளம் சாம்பியனாக போதனா அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ் செஸ் போட்டியில் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த மகளிர் ஜெயித்தது இதான் ஃபஸ்ட்டு டைம். சரிங்களாப்பா? யாருன்னா போதனா சிவனந்தன். ஓகே. நடைபெற்ற இடம் இங்கிலாந்தோட கோவென்ட்ரி நகரில் நடைபெற்றிருக்கு. அடுத்து டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்திய அணியில் மனஸ் தாம்னே அப்படின்றவர் புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காரு. 18 வயது இளம் வீரர்ப்பா. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் மனஸ் தாம்னே அறிமுகம் செய்யப்பட்டிருக்காரு. அப்போ மனஸ் தாம்னே எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியோட டென்னிஸ் விளையாட்டோட தொடர்புடையவர். ரைட். அடுத்தது பார்க்கலாம். வேறு இந்த போதைப்பொருள் தடுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய பிரிவு உருவாக்கியிருக்காங்க. ஸோ மொத்தம் தமிழ்நாடு லெவலில் 65 காவல் நிலையங்கள், 65 காவல் ஆய்வாளர்கள் ப்ளஸ் 130 உதவி ஆய்வாளர்கள், 325 காவலர்கள் இதுக்குன்னு தனியாக நியமிக்கப்பட இருக்காங்கப்பா, போதைப்பொருள் தடுப்பு படைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்து. ரைட். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 12ஆம் தேதி நியூஸ் பேப்பர், 12ஆம் தேதி அதிகமாக இல்லை. இது பாருங்கள், உலக தமிழர் பொருளாதார மாநாடு மொரீஷியஸில் நடைபெற போகுதுப்பா. சரிங்களா? இது பாருங்கள், உலக தமிழர் பொருளாதார 13வது மாநாடு எங்கே நடைபெற போகுது அப்படின்னா மொரீஷியஸ் நாட்டில். இந்த நாட்டை சேர்ந்த பிரதமர் நவீன் சந்திர ராமகுலம் இதை தொடங்கி வைக்கிறார். சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். வேற புற்றுநோயை அறிவிக்கப்பட வேண்டிய நோயாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்கப்பா. சரிங்களா? ஏற்கனவே 17 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புற்றுநோயை அறிவிக்கை செய்யப்பட்ட நோயாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ அறிவிக்கை செய்யப்பட்ட நோய் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ அந்த நோயால் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட நோய் வந்து அறிவிக்கை செய்யப்பட்ட பாதிப்புக்கு கீழே வருதுன்னா அந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க கட்டாயம் அரசுக்கு தகவல் தெரிவிக்கணும். இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கட்டாயம் தகவல் தெரிவிக்கணும். சரிங்களா? ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான தீர்வை கொடுத்து அவங்களோட உயிரை காப்பாற்ற முடியும். ப்ளஸ் கூடுதலாக அடுத்து வர்றவங்க, சரிங்களா, அடுத்து வர்றவங்களுக்கு இவங்களுக்கு எப்படி நோய் பாதிக்கப்பட்டிருக்கு, இவங்க எப்படி குணப்படுத்தியிருக்காங்க, ஸோ அடுத்தவங்க வர்றவங்க இதே மாதிரி நோய் பாதிக்கப்படுறவங்கள எப்படி காப்பாற்றலாம் அப்படின்றத ஒரு அரசு முடிவெடுப்பாங்க. ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் பாம்பு கடி இருக்குது பார்த்தீங்களா? பாம்பு கடியை போன ஆண்டு அறிவிக்கை செய்யப்பட்ட நோயாக அறிவித்தாங்க. அது மாதிரி மொத்தம் 17 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் புற்றுநோயை அறிவிக்கை செய்யப்பட்ட நோயாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மிச்சம் இருக்க, அதாவது கூடுதலாக 19 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் புற்றுநோயை அறிவிக்கை செய்யப்பட்ட நோயாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரைட். ஓகேப்பா. வேறு கூடுதலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த நியூஸும் இல்லை. அடுத்து 13ஆம் தேதி நியூஸ் பார்க்கலாம். வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாடு சென்னையில் நடைபெற்றிருக்கு. இதில் வந்து இது சார்ந்த இன்ஃபர்மேஷன் மறுநாள் தான் கொடுப்பாங்க. நம்மளுக்கு 14ஆம் தேதி நியூஸ் பேப்பரில் தான் வரும். ஸோ அது அப்போ பார்த்துக்கலாம். வேறு 13ஆம் தேதி நியூஸ் பேப்பர்ப்பா. 13ல் ஒரே ஒரு மசோதா மட்டும்தான் நியூஸாக இருந்துச்சு. இந்த சுரங்க மசோதாப்பா, இது பாருங்கள், மக்களவையில் சுரங்க மசோதா விவாதமின்றி நிறைவேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது என்னென்னா, கனிம உரிமைகள் மீது மாநில அரசுகள் கூடுதல் வரி விதிப்பதற்கு கட்டுப்பாடு விதிக்க வகை செய்யும் சுரங்கங்கள் கனிமங்கள் சட்ட திருத்த மசோதா 2026 ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த சுரங்கங்கள் கனிமங்கள் சட்ட திருத்த மசோதா 2026 என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போது
ஒரு இடத்துலேருந்து கனிமங்கள் எடுக்கிறாங்க சரிங்களா, கனிமங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கனிமங்கள் மீது மாநில அரசுகள் எவ்வளோ வரினாலும் விதிச்சுக்கலாம். இது வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய கேஸாகவே போயிட்டு இருந்துச்சு. எவ்வளோ வரி அப்படின்னாலும் விதிச்சுக்கலாம், இல்லை வரியை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த வரிகள் சேஞ்சஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஏற்றுமதி பாதிக்கப்படுது, கனிமங்கள் சார்ந்த ஏற்றுமதி. அதனால் இந்த மசோதா மூலியமாக ஒன்றிய அரசு ஒரே வரியாக விதிச்சிருவாங்க. அதுக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து அதுக்கப்புறம் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க சரிங்களா. அதான் என்னன்னா சுரங்க மசோதா சரிங்களா. ரைட், ஓகேப்பா. அடுத்து இந்தது ஆடவர் மற்றும் மகளிருக்கான 16வது உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி பெல்ஜியமில் மற்றும் நெதர்லாண்டில் துவங்குதுப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. 1975 தான் இந்தியா அதுக்கு முன்னாடி சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தங்கப்பதக்கம் வென்ற கிடையாது, எங்கன்னா கோலாலம்பூரில் நடந்ததில். ஸோ இப்போ அடுத்து நடக்கக்கூடிய போட்டியில் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடவர் மற்றும் மகளிருக்கான 16வது உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் நடைபெறுது. டாடா சன்ஸோட தலைவர் என் சந்திரசேகரன் அவர் வந்து பதவி விலகிறாரு. ஆக்சுவலாக பிப்ரவரி 20 பதவி விலகலை, பிப்ரவரி 20 அவரோட பதவி முடியுது. கூடுதலாக இனிமேல் இருக்க விருப்பம் இல்லை, பதவியில் இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ டாடா சன்ஸோட தலைவர் என் சந்திரசேகரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 20 அவர் பதவி விலகிறார்ப்பா. ஸோ அவ்வளோதான், 3 நாளுக்குரிய நியூஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுப்பா. நன்றி.